சென்னைக்கு கொண்டுவரப்படும் குடிநீர் கேன்கள் சுகாதாரமானதாக உள்ளதா என உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் விவேக்கிடம் கேட்கலாம். விவேக், இந்த குடிநீர் கேன்கள் சுகாதாரமானதா உள்ளதா என உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டிருக்கிறதா செய்தி வந்திருக்கு. எந்த இடத்துல சோதனை மேற்கொண்டிருக்காங்க, என்ன விதமான சோதனைகள் இதுல மேற்கொள்ளப்படுது? தமிழரசன், இப்போ கோடையை முன்னிட்டு ஒவ்வொரு நாளைக்கும் பல ஆயிரம் கேன்கள் சென்னைக்கு குடிநீர் சப்ளைக்காக வந்து கொண்டிருக்கின்றன. தற்பொழுது கோயம்பேட்டிலே உணவு மற்றும் நுகர்பொருள் பாதுகாப்பு அலுவலர்கள் இப்படி சென்னைக்கு கொண்டு வரப்படக்கூடிய அந்த குடிநீர் கேன்களில் வரக்கூடிய குடிநீர் தரமானதாக இருக்கிறதா என்கிற சோதனையிலே அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். கடந்த 2 மணி நேரத்துக்கு மேலாக இந்த சோதனையானது தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. புறநகர் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய திருவள்ளூர் பகுதியில் இருந்து பூந்தமல்லி, மாதவரம், திருவேற்காடு, மாங்காடு ஆகிய பகுதியில் இருந்து எடுத்து வரப்படக்கூடிய தண்ணீர்களானது சுகாதாரமான இருக்கிறதா, அவை கொண்டு வரப்படக்கூடிய கேன்கள் சுகாதாரமான இருக்கிறதா, அவை முறையான அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள் இருந்துதான் கொண்டு வரப்படுகிறதா ஆகிய சோதனைகள் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒரு நிறுவனத்தில் இருந்து இது போன்ற தண்ணீரை கொண்டு வர வேண்டும் என்றால் அவர்கள் குறிப்பிட்ட அங்கீகாரத்தை பெற்றிருக்க வேண்டும். அதற்கு ISI சான்றிதழானது வழங்கப்படும். அப்படி ISI சான்றிதழ் பெற்று முறையான பாதுகாப்பு லேபிள்கள் ஒட்டப்பட்டு இந்த தண்ணீர்களானது உள்ளே எடுத்து வரப்படுகிறதா என்கிற சோதனையில் அவர்கள் இப்பொழுது ஈடுபட்டிருக்கிறார்கள். அப்படி முறையான ISI சான்றிதழ் பெறாத குடிநீர் கேன்களை அவர்கள் தற்பொழுது பறிமுதல் செய்திருக்கிறார்கள். நம்மிடையே தற்பொழுது நாம் பார்க்கக்கூடிய காட்சி 2 டெம்போ வேன்களில் எடுத்து வரப்பட்ட 100க்கும் மேற்பட்ட தண்ணீர் கேன்களை அவர்கள் பறிமுதல் செய்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இவற்றிலே பெரும்பாலானவை கொண்டு வரப்பட்ட தண்ணீர் கேன்கள் பாதுகாப்பற்ற நிலையிலும் சுகாதாரமற்ற நிலையிலும் இருப்பதை நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாது அங்கீகாரம் இல்லாத சில நிறுவனங்களுடைய லேபிள்கள் ஒட்டப்பட்டிருப்பதாகவும், அங்கீகாரம் இல்லாத வகையில் லேபிள்கள் ஒட்டப்படாமல் வெறுமனே தண்ணீர்களானது எங்கேயோ பிடித்து நிரப்பப்பட்டு கொண்டு வரப்பட்டிருப்பதாகவும் இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் நம்மிடையே தெரிவித்திருக்கிறார்கள். இந்த பறிமுதல் செய்யப்பட்ட கேன்களானது அடுத்த கட்டமாக இங்கே இருக்கக்கூடிய உணவு மற்றும் நுகர்பொருள் பாதுகாப்பு அலுவலர்களுடைய அலுவலகத்துக்கு எடுத்துச் செல்லப்படும். அங்கே எடுத்துச் செல்லப்பட்ட பிறகு இது வேறு மாவட்டத்தினுடைய நிலவரம் என்பதனால் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்து அந்த குறிப்பிட்ட நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். தமிழரசன்.